நண்பர்களே, யார் பழங்கால சரித்திரத்தை பற்றி பேசினாலும் பொதுவாக அதெல்லாம் நோவாவுடைய வெள்ளத்திற்கு பிற்பட்ட காலத்தை பற்றி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வெள்ளத்திற்கு மிகவும் நெருங்கிய காலத்தில் வாழ்ந்த ஹரப்பர்களை குறித்து இன்னைக்கு அதிகம் விளக்கங்கள் இல்லை. ஓஹோன்னு வாழ்ந்தாங்க, சுமேரியர்களோட வணிகம் செய்தனர், பிறகு தடம் தெரியாமல் ஒழிஞ்சு போயிட்டாங்க என்றுதான் நாம் கேள்விப்படுகிறோம். இப்போது பைபிளில் இந்த காலகட்டத்தை குறித்து பல விவரங்கள் உண்டு. அதே மாதிரி இந்திய வேதங்களில் கூட அதே காலத்தில் நிகழ்ந்த பல விஷயங்கள் காணப்படுகின்றன. இந்த ரெண்டையும் ரெஃபரன்ஸாக வைத்துக்கொண்டு இப்போது இந்த ஹரப்பர்கள் யார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு நோவாவுடைய கப்பல் துருக்கி மற்றும் அர்மேனியா நாடுகளின் எல்லை பகுதியில் உள்ள அரராத் மலை மீது தரையிறங்கியது. அங்கே இருந்து இறங்கிய நோவா, அவரது 3 மகன்கள் மற்றும் அவர்களின் மனைவியர் அனைவரும் இன்றைய அர்மேனியா நாட்டில் அரட்டா என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதியில் சில தலைமுறை காலங்கள் வரை வாழ்ந்து வந்தனர். இங்கேதான் நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை நிறுவி தான் தயாரித்த மது போதையில் ஆடை விலகி கிடந்தார் என்றும், அந்த நிலையில் காம் என்ற காமதேவன் மற்றும் அவரது மகனான கானான் இருவரும் செய்த செயல்களுக்காக நோவா அவர்களை சபித்தார் என்றும் பைபிளில் காண்கிறோம். ஏனென்றால் இந்த தலத்தில் தீமை கொடி கட்டி பறந்தது. காமதேவனும் அவரது மற்றொரு மகனான குஷும் நோவாவின் யெகோவா தெய்வத்தை விட்டுவிட்டு அவரது எதிரியான சாத்தான் என்று அழைக்கப்படும் லூசிபரை வழிபட ஆரம்பித்தனர். லூசிபரின் நிபந்தனை நிமித்தம் குஷ் தனது பெண்களை பல ஜந்துக்களுடன் பாலுறவு கொள்ளச் செய்தார். இந்த குஷ் தான் இந்து மதத்தின் கஷ்யப்பர். நண்பர்களே, இந்து மதத்தில் கஷ்யப்பரின் மனைவியர் இவ்வுலகின் எல்லா உயிரினங்களையும் பெற்றெடுத்ததாக கூறுகிறார்களே, அது இதுதான். இதற்காக யாவே தெய்வம் குஷையும் அவரது சந்ததியினரையும் கடுமையாக தண்டித்தார். இதற்கிடையில் குஷின் மற்றொரு கிளர்ச்சிக்கார மகனான நிம்ரோதும் அவரது சகாக்களும் அரட்டாவை விட்டு வெளியேறினர். இந்த நிம்ரோத் குஷின் பெண்கள் வீழ்ந்து போன தூதர்களுடன் குலவியதால் பிறந்த ஒரு ராட்சதர் ஆவார். இவர் மெசபொட்டோமியா பகுதியில் காட்டு மிருகங்களை வேட்டையாடி காடு திருத்தி அங்கே பல நகரங்களை நிறுவினார். இவர்தான் இந்து மதத்தின் சிவபெருமான். நண்பர்களே, இவருடைய சகாக்களுள் ஒரு பகுதியினர் தான் ஹரப்பர்கள் என்பது எனது கூற்று. ஹரப்பர்களும் மெசபொட்டேமியர்களும் குஷின் இனத்தவர்களே. அதனால்தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பி தங்களுக்குள் வணிக தொடர்பு வைத்திருந்தனர். இதற்கான ஆதாரங்கள் இந்திய வேதங்களில் உண்டு. இதற்கிடையில் அரட்டாவில் நோவாவின் மகன்களான காம், சேம், யாப்பேத்து ஆகிய மூவரும் இவ்வுலகின் பகுதிகளை சீட்டு போட்டு தங்களுக்குள் பிரித்து கொண்டனர். இதில் சேமின் நிலப்பகுதி மத்திய தரைக்கடல் தொட்டு இந்தியா வரையிலானது. பின்பு அங்கே இருந்து காம் என்ற காமதேவன் அவரது மகனான குஷ் என்ற கஷ்யப்பருடன் தங்களுக்கு சொந்தமான ஆப்பிரிக்காவின் நைல் நதி பிரதேசத்தில் குடியமர்ந்தனர். ஆனால் போகும் வழியில் காமின் மற்றொரு மகனான கானான் சேமுக்கு சொந்தமான இன்றைய இஸ்ரேல் பகுதியை ஆக்கிரமித்தான். சேமின் பகுதியான மெசபொட்டோமியாவும் ஏற்கனவே நிம்ரோதின் கைவசம் இருந்தது. சேமின் மற்றொரு நிலப்பகுதியான சிந்து நதி சமவெளியை ஹரப்பர்கள் ஆண்டு வந்தனர். சேமுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நோவாவும் சேமும் இந்தியாவின் கங்கை சமவெளி வரை வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அங்கும் கூட அவர்கள் வருவதற்கு முன்னமேயே யாப்பேத்தின் மகன்களுள் ஒரு குழுவினரான புரு என்ற மக்கள் குடியேறியிருந்தனர். அவர்களுடன் இணைந்துதான் சேம் என்ற பாரத மகாராஜா பாரத் வர்ஷா என்று அழைக்கப்படும் பண்டைய இந்தியாவை நிறுவினார். இந்த கூட்டணி வேத வல்லுநர்களால் பரத புரு குலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் வேதங்களில் தாசியுக்கள் என்று ஒரு இனத்தவர் அழைக்கப்படுகின்றனர். மேலும் வில்லியம் ரொமைன் பேட்டர்சன் என்பவர் எழுதிய
நெமெசிஸ் ஆஃப் த நேஷன்ஸ் என்ற புத்தகத்தில் இந்த தாஸ்யுக்கள் வேதகால ஆரியர்களின் கருப்பு நிற எதிரிகள் என்று படித்தேன். எனவே ரிக்வேதத்தின் ஒரு நகலில் தாஸ்யுக்களுக்கான ஒரு வேர்ட் சர்ச் என்ற வார்த்தை தேடலை செய்து பார்த்தேன். அது சுமார் 100 முடிவுகளை கொடுத்தது. மேலும் நான் அவர்கள் உண்மையில் குஷின் இனத்தவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் அந்த முடிவுகளுள் சிலவற்றை ஸ்கிரீன் கேப்சர் என்ற திரைப்பதிவு பண்ணினேன். தயவு செய்து இந்த வீடியோவை இடைநிறுத்தி அதன் விவரங்களை திரையில் படித்து பாருங்கள். இவ்வாறாக ஹரப்பாவின் மக்களும் குஷின் இனத்தவர் தான் நண்பர்களே. அவர்கள் செய்த சில விஷயங்களை யெகோவா தெய்வம் விரும்பவில்லை. அதனால்தான் சரஸ்வதி என்ற அவர்களின் நகரங்களை செழிப்பித்த நதியை அவர் வற்றச் செய்தார். அப்போ அந்த ஹரப்பா மக்களின் கதி என்ன ஆனது என்று பார்த்தால், அவர்கள் எகிப்தில் குடியேறினார்கள். எப்படி பார்த்தாலும் எகிப்து குஷினுடைய நிலம்தானே. இந்த விவரத்தை நாம் கிமு 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த சோதிஸ் என்ற புத்தகத்தில் காண்கிறோம். இந்த புத்தகம் 3வது பார்வோன் அமனட்டோப்பின் காலத்தில் எழுதப்பட்டது. இப்படியாக அவர்கள் எகிப்தில் குடியேறினார்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஹரப்பாவின் மக்கள் உலகத்தவரால் புரிந்து கொள்ள முடியாத விசித்திரமான மக்கள் அல்ல. அவர்கள் யார், வரலாற்றில் அவர்களின் இடம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.